தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் நாம் இன்று பார்க்கும் பாடல் 30, திருமூலரின் முதல் தந்திரம். இதோ அந்த பாடல் வரிகள் வருகிறது. வானின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் மதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்றும் தயங்குவார். ஆண் நின்று அழைக்கும் மதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. இந்த பாடல் வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழையை பற்றி அழகாக சொல்கிறார். இது மழை என்ன பண்ணுன்னா யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் மேலே இருந்து பொழியக்கூடியது. வானத்திலே இருந்து மழை பொழிகின்ற பொழுது இது பணக்காரனுடைய இடம், கொஞ்சம் நிறைய பொழிவோம், இது ஏழையினுடைய இடம், இது கொஞ்சமாக பொழிவோம், அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய நியதி என்னென்னா பள்ளமா மேடா, மண்ணா அல்லது புல்வெளிகளா என்று எங்கே இருந்தாலும் அவர் கொட்டிட்டு போயிடுவார். அது அந்தந்த இடத்திற்கு ஏற்பதான் இருக்கும். இந்த நிலையைத்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்படி வானமானது மழையை பொழிந்து எல்லாருக்கும் கொடுக்குமோ அதுபோல சிவபெருமான் இடத்திலே வணங்கும் பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இந்த நிறங்களை வச்சு சொல்லுவாங்க பாருங்க. இவன் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கான், இவன் குறைவாக இருக்கான் அழகில். அப்போது அதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம், ஒருவனுடைய பணத்தை வைத்து கொண்டோம், ஒருவனுடைய தகுதியை வைத்து கொண்டோம், ஒருவருடைய பதவிகளை வைத்து கொண்டோம், இப்படியெல்லாம் வகை வகையாக நம்ம பிரிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் இறைவனுடைய அருள் பார்வையில் பார்க்கும் பொழுது அது சிறு பூச்சியாக இருந்தாலும் சரி, அது ஆறறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாதவன், எல்லாருக்கும் ஒன்றா தான் அவர் பார்ப்பார். அது மட்டுமே இல்லாமல் இந்த பாடலில் ரொம்ப அழகான ஒரு கருத்தை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காரு. ஆண் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பசுன்னு பொருள். அந்த தாய் பசு என்னமாக பண்ணும்னா தன்னுடைய கன்று இருக்குது இல்லைங்களா, அந்த கன்று எங்கேயாவது புல்லெல்லாம் கொள்ள மேயவும் தாயை விட்டு கொஞ்சம் இடத்துல நகர்ந்து போயிடும். அப்படி நகர்ந்து போனாலும் அதுக்கு பசி எடுத்த உடனே தாய்க்கும் தெரியும் நம்முடைய குழந்தைக்கு என்ன எடுத்துடுச்சு, பசி வந்துடுச்சு அப்படின்றது. ஆனால் அந்த குழந்தையாகிய கன்று என்ன பண்ணுமா, பெரிய குரல் எடுத்து கதறி அழுகுமா, அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பெரிய குரல் எடுத்து அழும். இது எதற்காக ஒப்பிடுகின்றார் திருமூலர்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுவோடு மனிதர்களையும் ஒப்பிடுகின்றார். மனிதனே, நீ என்ன செய்கிறன்னா உன்னுடைய அறிவு கண்களுக்கு தெய்வமாக தெரிகின்ற சிவபெருமானை நீ எப்படி வணங்க வேண்டும் என்றால், மழை எப்படி பொழிந்து பாரபட்சமும் இல்லாமல் சிவபெருமான் விளங்குகின்றார், அவரிடத்தில் நீ சென்று வணங்க வேண்டும். எப்படி சென்று வணங்க வேண்டும்? மனம் உருகி இறைவனிடத்திலே செல்ல வேண்டும். எப்படி இந்த பசுவானது தன்னுடைய தாயை தேடி கதறுகின்றதோ அதுபோல் நாம் என்ன செய்யணும்னா இறைவனாகிய சிவபெருமானை நோக்கி போகணும். சாதாரணமாக சொல்லுவோம் பாருங்கள், கொற்ற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கட்டும், நான் ஏன் அவரை போய் வணங்கணும், அவரே எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா என்னுடைய வீட்டை தேடி அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவர் சொல்கிறார், எப்பா அவர் உனக்கு அருள் பொழிவார், அதில் சந்தேகம் கிடையாது. மழையை போல இருக்கக்கூடியவர், அதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு கன்று பசி எடுத்தால் என்ன பண்ணும், தாயிடத்திலே போக வேண்டும் என்று கதறி அழுமே, அதுபோல நீ வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் இந்த மானிட பிறவி நமக்கு வேண்டாம் அப்படி நீ நினச்சின்னா என்ன செய்யணும், நீ தான் இறைவனை நாடி செல்ல வேண்டும். நீ நாடி சென்றால்தான் இறைவன் என்ன பண்ணுவார், உன்னை நாடி வருவார். அது நம்ம சொல்லுவோம் பார், நீ தெய்வத்தை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால்
இறைவன் உன்னை நோக்கி பல படிகள் இறங்கி வருவார். நான் ஒரு படியும் எடுத்து வைக்க மாட்டேன். அவர் வா வான்னா அவர் எங்கேருந்து வருவார்? அவர் வரமாட்டார். என்ன செய்யணும்? நாம் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் உழன்று கொண்டே பிறந்து கொண்டே பிறப்பினுடைய ரகசியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி வேண்டாம். நீ கன்றாக இருக்க வேண்டும், நீ மழையைப் போல இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பாடல் மூலமாக சிவபெருமான் உணர்த்துகின்றார். திருமூலர் யாருடைய வழியில் நின்று இங்கே சொல்கிறாரு. ஆக மழை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருது என்னென்னா, இளையன்குடி மாறன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவன் நாயன்மார்களில் ஒருவர். இந்த நாயன்மார் கதையை கேட்ட நமக்கே ஒரு நிமிஷம் இப்படியெல்லாமும் பக்தி செலுத்தினாங்களா அப்படின்னு தோன்றும். சோழ நாட்டில் இளையன்குடி மாறன் அப்படின்றவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஊரினுடைய பேர் தான் இளையன்குடி. இந்த இளையான்குடின்னு சொல்லுவாங்க. அதை இளையன்குடி என்பதை விட இளையான்குடி என்பதே சரியான ஒரு சொல். இந்த இளையான்குடியில் மாறன் என்பவர் பிறந்து வளர்ந்து வரார். அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, சிவபெருமானுக்கு இது ரொம்ப பக்தி என்று சொல்வதை விட அவர் மீது அளப்பரியாத ஒரு காதல். அந்த காதலில் அவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் சிவன் அடியார்களுக்கு சாப்பாடு போடுவோம். ஆனால் இன்றைக்கி கிடையாது. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா பிச்சைக்காரன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் அங்கங்கே திறந்துட்டாங்க. அதனால் அவங்கவுங்க வசதியாக அங்கே போயிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பிச்சைக்காரர்கள் இரவு ஆனவுடனே ஒவ்வொரு வீட்டிலும் பிச்சைக்காரர்கள் இருந்தார்கள். அப்போ அவங்களுக்கு பிச்சை போடுவாங்க. ஆனால் இங்கே வர்றவர் சிவன் அடியார்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, இறைவனையே நினைத்து வாழக்கூடிய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு சுடுசோறு தான் போடணும், பழைய சோறு போடக்கூடாது. அவர்களுக்கு சாப்பாடு வச்சுட்ட பிறகு தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா சிவனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார்னு ஒரு நினப்பு. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வீட்டில் நல்ல மழை காலம். இது சொன்னபார், சிவபெருமான் மழையாக அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் வழங்கக்கூடிய மழை. அந்த மழை காலத்தில் இந்த சிவன் அடியார் இவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே மாறனுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. ஏன்னு கேட்டால் வீட்டில் எடுத்து கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு தான் விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க. டே முட்டாளே, விதை நெல்லை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு பூத்தவர்கள் சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்ற, விதை நெல்லை போட்டுட்டு வராரு. மழை பொழிஞ்சிடுது. மழை பொழிஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்கிற அந்த நெல்லை தேடி எடுத்துட்டு தன்னுடைய வீட்டு கூரையில் இருக்கின்ற அந்த ஓலைக்கொட்டையில் இருக்குது பாருங்கள், அந்த ஓலைக்கீற்றெல்லாம் எரிய வைத்து சோறாக்கி சிவபெருமானுக்கு போடுகின்றார். அப்பொழுது தான் அவர் காட்சி தருகின்றார். ரிஷப வாகனத்தில் 2 பேருமா அதுபோல் சிவசக்தியாக காட்சி தருகின்றார். இதுபோல இறைவனை நாம் காண வேண்டும். இறைவனை நாம் கண்டால் நம்முடைய வாழ்வில் பேரானந்தம் கிடைக்கும். நாமும் இளையான்குடி மாறனை போன்ற வாழுவோம் என கூறி வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நேயருக்கு வணக்கம்.